6வது முகாம். இந்த முகாமினுடைய ஏற்பாட்டாளர்கள் நம்முடைய அன்பிற்குரிய குமரி மாவட்ட அமைப்பினுடைய செயலாளர் தம்பி விஜயகுமார், தோழர் நாகராஜன், ஹாமி முஸ்தபா, சொக்கலிங்க அண்ணன், எல்லோருக்கும் என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஜாதி பற்றிய உரையாடலை, வர்க்கம், மார்க்சிய கோட்பாடுகள் பற்றிய உரையாடலை இங்கு நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த வகையில் பல்வேறு உலகம் அறிந்த சிந்தனையாளர்களுடைய சிந்தனைகளை அறிமுகப்படுத்துவது, அவற்றை மையப்படுத்தி உரையாடல்களை உருவாக்குவது அப்படிங்கக்கூடிய ஒரு வகையிலும் இந்த முகாமுக்கு ஒரு மிக சிறப்பான தன்மை உண்டு. முஸ்தபா சொன்னது போல ஃபனான் பற்றிய அவருடைய சிந்தனைகளை நாம் கொஞ்சம் முறைப்படுத்திக் கொண்டு நம்முடைய சமூக ஆய்வுகளிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் அவற்றை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு உரையாடல் நம்மகிட்ட ஃபனான் பற்றிய அறிமுகம் ஏற்கனவே இருக்கிறது. அதை இன்னும் முறையாக செய்வதற்காக இந்த அவருடைய நூற்றாண்டை தொட்டு, அவர் 1925 பிறந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். இது 100 ஆண்டுகள் அப்படிங்கும்போது அந்த அவருடைய சிந்தனைகளுடைய முக்கியத்துவம் பற்றிய ஒரு உரையாடலாக இந்த அமர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, டெரன்ஸ் பேசும்போது அதை செய்வதற்கு மிக பொருத்தமான ஒரு இன்றைய நம்மிடையே இருக்கக்கூடிய, நம்ம கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர், அது தொடர்ந்து கல்வி புலம் சார்ந்தும் அதோடு தத்துவ உரையாடலிலும் கூட தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் நண்பர் டெரன்ஸ் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வந்தார். அப்ப பேசும்போது அது நம்முடைய கான்டெக்ஸ்டில், இந்திய சூழலில் ஃபனானை எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கக்கூடியதும் இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அவருடைய கருத்துக்களை சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு வகை. அதை நம்முடைய சூழலில் நம்முடைய மண்ணுக்கு ஏற்றது மாதிரியாக நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது இன்னொரு. அப்ப அதை முன்வைத்த போது அவருக்கு மிக எளிதாக அதை இந்தியாவில் நிகழக்கூடிய இனம், சாதி, அதே போல தேசியம், இந்த விஷயங்களை முன்வைத்து அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். நம்ம தொடர்ச்சியாக ஜாதி பற்றி உரையாடி இருக்கிறோம், மத கோட்பாடுகள், இது எல்லாமே பற்றி நாம் நம்முடைய உரையாடல்கள் இருக்கிறது. ஆனால் இனம் குறித்தோ தேசியம் குறித்தோ நம்முடைய உரையாடல்களில் மிக சொற்பமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனாலும் அது மொழியோ அல்லது இனமோ தேசியம் குறித்த தொடர்ச்சியான செயல்பாடுகள் அது மிக உயிரோட்டமாகத்தான் நம்முடைய சூழலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கருதுறேன். அந்த வகையில நாம ஃபனானையும் அம்பேத்கரையும் முன்வைத்து இந்த அமர்வானது, இந்த உரை இருக்க போகிறது. அவங்க 2 பேரையும் முன்வைத்து, அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கி, 2 பேருமே காலனியப்படுத்தப்பட்ட மண்ணில் வாழ்ந்தவர்கள். அம்பேத்கர் ஆங்கில ஏகாதிபத்தியத்தால் ஆளப்பட்ட நம்முடைய இந்திய நாட்டில் வாழ்ந்தவர். அவருக்கு ஆங்கில ஏகாதிபத்தியத்தினுடைய அல்லது அந்த காலனிய குறித்த அந்த அனுபவங்களும் உண்டு. அதோடு இந்தியாவில் இன்னொரு காலனியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்வார். அது இந்த ஜாதி அமைப்பு. அப்ப அம்பேத்கருக்கு இந்த 2 காலனிய அனுபவங்களும் அது உருவாக்கி இருக்கக்கூடிய விளைவுகளும்
அது இந்திய மதங்களில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அடிமை பண்புகளும் கூட அவருக்கு வந்து தெரியும். ஃபனான் இதை போன்று இன்னொரு காலனியப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் இருந்து வந்தவர். ஜெர்மனியும் பிரான்ஸ். அப்போ ஒரு கருப்பினத்திலிருந்து வந்த ஒரு சிந்தனையாளராக இருந்து கொண்டு, ஆனால் பிரெஞ்சு நாட்டினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு நாட்டில் இருந்து வந்தவர். பிரெஞ்சினுடைய கல்வி முறைகளை எல்லாம் அவர் கற்றுக்கொண்டவர். அவர் அல்ஜீரியா அப்படிங்கக்கூடிய காலனியினுடைய, பிரான்சினுடைய காலனியாக இருந்த அந்த அல்ஜீரிய நாட்டிற்கு எதிரான ஒரு போராட்டத்தை, அந்த காலனியப்படுத்தப்பட்ட அந்த நாட்டிற்கான விடுதலைக்கான ஒரு போராட்டத்தில் முன்னின்று அதில் செயல்பட்டவர். அப்ப ஒரு மருத்துவராக, அதிலும் குறிப்பாக நரம்பியல் சார்ந்த மருத்துவராக அவர் இருக்கின்ற பொழுது, அதில் அந்த போர்களில் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களுக்கு குணப்படுத்துவதற்காக போகின்ற பொழுது அவர்களுடைய உடல் மட்டுமல்ல, அவர்களுடைய மனமும் அவர்களுடைய உள்ளமும் எப்படி காலனியத்தால் பாதிக்கப்பட்டு அடக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உணர்ந்தார். எனவே அதிலிருந்து வெளிக்கொண்டு வருவது, இதுதான் அந்த காலனியப்படுத்தப்பட்ட மக்களை எப்படி அதிலிருந்து வெளிக்கொண்டு வருவது. அப்ப அவர்களுடைய கண்டறிவாக என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கி, இந்த குடியேற்ற நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ மட்டும் அவர்கள் வந்து ஒடுக்கப்படவில்லை அல்லது ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகவில்லை. மாறாக அவர்களுடைய மனமும், சப்ரஷன் ஆஃப் த மைண்ட், அவர்களுடைய உள்ளமும் அந்த மனமும் கூட ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டடைவை, அதுதான் அவருடைய முக்கியமான ஒரு ஆய்வு. அப்ப அதிலிருந்து எப்படி கொண்டு வருவது? மார்க்சியம் ஏலியனேஷன் பற்றிட்டு, அந்நியப்படுதல், அந்நியமாதல் பற்றிட்டு பேசும். அது பொருளாதார அடிப்படையிலான உழைப்பு அல்லது உற்பத்தியிலிருந்து எப்படி வந்து தொழிலாளர்கள் அல்லது மனிதர்கள் வந்து அந்நியப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது, அல்லது அந்நியப்படுகிறார்கள் அப்படிங்கிறது அடிப்படையாக. ஃபனான் ஒரு அந்நிய அரசியல் ரீதியாகவும் அதே போல பொருளாதார ரீதியாகவும் அந்நியப்படுத்தப்பட்ட நாடு முழுவதையும் அந்நியப்படுத்தப்பட்ட மனிதர்களை அந்த அந்நியப்பட்ட மனநிலையிலிருந்து எப்படி விடுவிப்பது? அவர் புதுசாக டிஸ்ஏலியனேஷன் அப்படின்னு சொல்றார். இந்த அந்நியப்படுத்துதலிருந்து விடுவித்தல். அப்ப இது அவருடைய முக்கியமான கோட்பாடாக இருக்குது. அப்போ அவருடைய ஆராய்ச்சியினுடைய அடிப்படையாக என்ன இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒன்னு டீகாலனைசேஷன் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகிவா தியாங்கோ அவர் வந்து ஒரு இது வைப்பார். அவர் ஒரு ஆசிரியர் எடுத்தார். அப்ப இந்த காலனியப்படுத்தப்பட்ட அந்த மனத்தை எப்படி விடுவித்தல், அந்த காலனியத்துக்கு உள்ளான மக்களை அந்த நிலையிலிருந்து எப்படி விடுவித்தல் அப்படிங்கக்கூடியதை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ எதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யும் போது அதை மிக அதிகமாக செய்தவர் அப்படிங்கக்கூடிய வகையில வந்து ஃபனான் வந்து முக்கியத்துவமாகிறார். அப்போ ஏலியனேஷன் மார்க்சிசம் சொன்னது. அப்ப டிஸ்ஏலியனேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபனான் சொல்றாரு. இதையே தான் நம்ம சூழலில் அம்பேத்கர் சொன்னார், இந்துக்களிடமிருந்து விலகி சொல்லுங்கள். அந்த ஹிந்துவிசம் அல்லது வந்து இந்துத்துவம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரமிக்க ஒரு பண்பாடு இங்க இருக்கக்கூடிய மனங்களை எல்லாம் ஒரு நோய்க்கூறான மனிதர்களாக மாற்றி இருக்கிறது. அதிலிருந்து விட்டு செல்லுதல், இந்துக்களிடமிருந்து விலகி செல்லுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு காயினேஜ் வந்து அம்பேத்கர் கொடுப்பார். எனவே இந்த மூன்று சொற்றொடர்களும் கூட மார்க்ஸ், ஃபனான், அதை போன்று அம்பேத்கர், இவர்கள் மூன்று பேரிடமும் இந்த ஒரு 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 ஒருங்கிணைந்த தன்மை இருப்பதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப ஃபனான் இதுல இருந்து எப்படி வெளிப்படுவது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த மனமானது தன்னை மையப்படுத்தி அந்த தன்னை ஒரு செயலூக்கமான மனமாக அந்த அடிமைப்பட்ட மனம் மாறணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த மக்கள் மனம் அப்படிங்கிறது நம்ம மக்கள் புரிஞ்சுக்கலாம். அவங்க மாறணும்னு சொன்னா, எப்படி ஒடுக்கப்பட்டார்களோ
எப்படி ஒடுக்கப்பட்டார்கள்? வன்முறையின் மூலமாக ஒடுக்கப்பட்டார்கள். இந்த அடிமைப்படுத்த அல்லது வந்து காலனியப்படுத்தப்பட்ட மக்கள் வன்முறையின் மூலமாக ஒடுக்கப்பட்டார்கள். எனவே அதை எப்படி சரிப்படுத்த முடியும் என்று சொன்னால் வன்முறையின் மூலமாகத்தான் சரிப்படுத்த முடியும் என்ற ஒரு கருத்தியலை மிக ஆழமாக வைத்திருப்பார். அப்ப அவருடைய ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கக்கூடிய மொழிபெயர்ப்பில் வந்த அந்த நூல் The Wretched of the Earth அப்படிங்கக்கூடிய அந்த அது வந்து இதைத்தான் மிக தீவிரமாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கையாளப்பட வேண்டிய, கை கொள்ள வேண்டிய, அல்லது பாட்டாளி வர்க்கமானாலும் சரி, தேசியம் அப்படிங்கக்கூடிய வகையில் காலனியத்தால் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய வன்முறையினுடைய முக்கியத்துவம் பற்றிட்டு அதில் பேசுவார். அதில் மிகச் சிறந்தது வந்து அதுல இருக்கக்கூடிய சார்த்தரனுடைய முன்னுரை. அது இன்னொரு காவியத்தன்மை அப்படிங்கும்போது நம்ம நாடகத்தன்மை இல்லை, அது இன்னொரு கிளாசிக்காக இருக்கக்கூடிய அந்த முன்னுரை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ ஃபனான்ட்ட என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு பேசிக்காக அடிப்படையில் அவர் வந்து தன்னுடைய உலக கண்ணோட்டத்தை உருவாக்கி கொள்வதற்கு மார்க்சியத்தை தான் அடிப்படையாக வைத்திருந்தார். அதற்கு அடுத்ததாக அவருடைய உரையாடலில், அவருடைய சிந்தனைகளில் பாதிப்பினை ஏற்படுத்தியது வந்து ஹெகலினுடைய சிந்தனை. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த அவருடைய அந்த புத்தகத்தினுடைய தலைப்பை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கி ஹெகலினுடைய பாதிப்பு, அந்த அகமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஹெகலினுடைய மொழியை வந்து சொல்லுவாங்க. இல்ல மொழியிலையும் கூட புறத்தன்மை வாய்ந்த மொழி அல்லது அரசியல் மொழி இருக்கும், அகமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதான் அந்த வெள்ளைத்தோல், கருப்பு தோல், அந்த வெள்ளை முகமூடி. அதுவே ஒரு கவித்துவமான ஒரு தலைப்பாக இருக்கு. அந்த தலைப்பை எல்லா விஷயத்தையும் சொல்லிடும் நமக்கு வந்து அந்த மனிதர்கள் எப்படி அடிமைப்பட்டிருக்கிறார்கள், அது எப்படி அந்த மனம் வந்து அடிமைப்படுத்தப்பட்ட மனமாக இருக்கிறது, செயல் எப்படி அடிமைப்படுத்தப்பட்ட செயலாக இருக்கிறது அப்படிங்கிறது அது சொல்லிடும். அதே போலதான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கக்கூடிய அந்த தலைப்பும் கூட அதுல வந்து அது ஹெகலினுடைய அந்த தன்மை இருக்கிறது அப்படின்னு இருப்பாங்க. அவருடைய அடுத்த பாதிப்பு வந்து ஃப்ராய்டினுடைய கோட்பாட்டினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் சார்த்தரனுடைய இருத்தலியம் சார்ந்த பாதிப்பு, இது எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சிந்தனையாளராகத்தான் நம்ம வந்து ஃபனானை பார்க்க முடியும். எனவே இன்றைய தேவை அப்படிங்கிறது இன்னைக்கு தேசம், தேசியம் அப்படிங்கக்கூடிய கருத்தாளர்கள் தேசியம் அதுவே எப்ப வரும் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கு ஏகாதிபத்தியம் அல்லது வந்து காலனியப்படுத்தப்படும் போதுதான் அந்த தேசம் அல்லது தேசியம் சார்ந்த கருத்தினங்கள் வந்து உருவாக தொடங்குகிறது. அப்போ இரண்டு பேருமே, அம்பேத்கரும் ஃபனானுமே ஒரு பின்காலனிய எழுத்துக்காரர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். காலனியம் எப்போ வருதோ அப்பவே பின்காலத்திற்கான ஒரு அணுகுமுறையும் செயல்பாடுகளும் எழுத்தும் வருகிறது. அப்போ அம்பேத்கருடைய மிக முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவர் வந்து ஜாதியை பற்றி அதிகமாக, ஜாதியை அழித்தொழித்தல் பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார். இந்து மதத்தினுடைய செயல்பாடுகள், அதனுடைய இலக்கியங்கள், அதனுடைய புராணங்கள், அது கட்டமைக்கக்கூடிய அரசியல், அது கட்டமைக்கக்கூடிய ஒரு அதிகார பண்பாடு, இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார். அதோடு பௌத்தம் பற்றிய, பௌத்தத்தை மறுகட்டுமானம் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணியை, அது ஒரு இந்திய தத்துவத்தினுடைய ஒரு வரலாற்றை சொல்வதாக இருக்கும். அந்த ஒரு பணியை, அது பௌத்தத்தை மறுகட்டமைப்பு செய்யக்கூடிய, நவீனப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, ஒரு இன்னொரு பணி. பௌத்தமும் புத்தரும் அவருடைய தமமும் அப்படிங்கக்கூடிய அந்த நூல் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு உரையாடலை அந்த புத்தகத்திற்குள் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப வெறும் ஜாதியை பற்றி மட்டும் பேசல, அரசியலமைப்பை பற்றி மட்டும் அவர் பேசல. அதுக்கு அடுத்ததாக இந்து மத கோட்பாடுகளை பற்றி மிக ஆழமாக விமர்சிச்சிருக்கிறாரு, ஆய்வு செய்திருக்கிறார். அடுத்ததாக பௌத்தம் பற்றிய ஒரு மிக தீவிரமான ஒரு ஆய்வினை செய்து அதை ஒரு நவீனப்படுத்தப்பட்ட பௌத்தமாக வந்து கட்டமைக்கிறார். அதற்கு அடுத்ததாக மிக தீவிரமான ஒரு
அவருடைய எழுத்து என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்திய தேசியம் பற்றிய மொழி சார்ந்த அல்லது மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கப்பட வேண்டியதனுடைய முக்கியத்துவம் பற்றிய மிக தீவிரமான ஒரு உரையாடல் ஆய்வு அவருடையது. அந்த வகையில் எனக்கு வந்து 2 இடங்களில் அல்லது 2-3 இடங்களில் அவர் வந்து இந்த மொழி அல்லது தேசியம் பற்றி அந்த உரையாடலுக்கான கட்டுரை தொகுப்புகளை வந்து தந்திருக்கிறார். குறிப்பாக முஸ்லீம் லீக் 1940வது வருஷத்துல கிட்டத்தட்ட தனிநாடாக போவது, பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய தனிநாடாக போவதற்கான தீர்மானத்தை அந்த லாகூர் மாநாட்டில் அவர்கள் வந்து முன்மொழிகிறார். அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லிச்சுனாக்கி, வடமேற்கு மற்றும் பஞ்சாப், சிந்து போன்ற மாகாணங்களை பிரிட்டிஷ் அரசாட்சியிலிருந்து தனியாக பிரித்து சுதந்திர மாகாணங்களாக அல்லது சுதந்திர அரசுகளாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை 1940வது ஆண்டில் அவங்க வந்து போடுறாங்க. அப்ப இதற்கான தேவை என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுதுதான் அம்பேத்கர் இந்த உரையாடலை கொண்டு போறார். அப்ப பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய அந்த பிரிவினை, அது அந்த அந்த புத்தகம் அல்லது அந்த அந்த அவருடைய அந்த ஆய்வு வந்து ஒரு மிகச் சிறந்த ஆய்வு. அவர் தன்னுடைய முன்னுரையிலே சொல்லியிருப்பார், காந்தியும் ஜின்னாவும் உரையாடி கொண்ட போது அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம், பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை அப்படிங்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய அந்த முக்கியம் எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விவாதித்துக் கொண்டார்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். அப்போ இந்திய தேசியவாதிகள் அல்லது இந்து தேசியவாதிகள் பாகிஸ்தான் அல்லது வந்து இஸ்லாமிய மாகாணங்களையும் உள்ளடக்கிய ஒரு இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இஸ்லாமியர்கள் இதற்குள் அடக்கப்பட்ட ஒரு இனமாக இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக பரவலாக இந்து தேசியவாதிகள் முழங்கி கொண்டிருந்த போது, இஸ்லாமியர்கள் தனிநாடாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம் லீகோ அல்லது அதை சார்ந்தவர்கள் சொன்ன போது, அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்ட்டு சொல்வதற்காக எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகம் பாகிஸ்தான் பிரிவினை அல்லது இந்திய பிரிவினை அப்படிங்கக்கூடிய புத்தகம். அதில் தேசியம் பற்றிய மிகப்பெரிய உரையாடலை வந்து அவர் வந்து கொண்டு செல்கிறார். ஒரு தேசத்திற்கு அடிப்படையாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மார்க்சிய கோட்பாடுகள், ஸ்டாலின், லெனின், மாசேத்துங், அதை போன்று பின்காலனிய எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஆய்வாளர்கள் வரக்கூடியவங்க எல்லாமே ஒரு தேசம் அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு தேச உணர்வு அப்படிங்கிறது என்ன, தேசிய தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர்கள் வந்து விவாதிச்சிருப்பாங்க. அப்ப குறிப்பாக இந்து தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அல்லது இந்தியாவிற்கான தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு மொழி ஒற்றுமை இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இங்கு இருக்கக்கூடிய பிறரும் ஒரு மொழி ஒற்றுமையினுடைய அடிப்படையில் இருக்கிறாங்க, தமிழ் அப்படிங்கிறதுல. அதே போல வட மாநிலங்களில் இந்தி அல்லது அந்த லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கிறது. எனவே பிரிஞ்சு செல்வதற்கான ஒரு அடிப்படை வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அதோடு இன ஒற்றுமையும் இருக்கிறது அப்படிப்பா. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரே இனமாக இருப்பதாக இன்னொரு கற்பிதம் சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்ததாக இங்கு வாழக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு நிலப்பரப்பின் உள்ளால வந்து வாழ்கிறார்கள். எனவே இவை எல்லாருமே ஒரு ஒத்த தன்மை, ஓரினத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்து தேசியவாதிகள் வந்து முன்வைத்த போது அம்பேத்கர் ரெனன் படிக்கக்கூடிய ஒரு வரலாற்றாசிரியனுடைய ஒரு குறிப்பை அல்லது அவருடைய ஒரு ஆய்வை முன்வைத்து சொல்வார், ஒரு நாடாக, ஒரு தேசியமாக, ஒரு தேசிய தன்மை கொள்வதற்கு இது மட்டும் போதாது. அப்ப வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு தன்மையை, அந்த நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த மொழி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு உயிரோட்ட தன்மையை கொடுப்பது மனிதன். அங்க இருக்கக்கூடிய ஒரு அந்த நிலத்திற்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கு வாழக்கூடிய அந்த மனிதர்கள் தான் அதற்கான
உயிரோட்டத்தை கொடுக்கறாங்க. அப்போ அதுக்கு வந்து ரெண்டு விதமான அந்த அந்த உயிரோட்டம் உள்ள ஒரு நிலமாக இருக்கணும், ஒரு தேசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு அடிப்படையாக இதை தவிர்த்துட்டு இதெல்லாம் இருக்கிறது, இந்த மொழிக்கூறு இருக்கிறது, இனம் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் போதாது. இனம் வந்து எந்த நேரத்திலும் வந்து அவங்களுடைய தன்மை வந்து மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு மொழி வந்து அடக்கப்பட்டு இந்த தேசத்துக்குள்ளாலதான் இது இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அதன் மூலமாக நீங்க வந்து ஒரு தேசியத்தை உருவாக்க முடியாது. ஒரு நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்களை வைத்து மட்டும் அது வந்து ஒரு தேசியமாக உருவாக்க முடியாது. அடிப்படையாக அங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மிக கடந்த காலத்துல இருந்தே இந்த எல்லோருமே ஒரு பொதுவான பெருமை மிக்க பண்டைய மரபில் இருந்தவர்கள். மிக பழங்காலத்துல இருந்தே தொடர்ச்சியாக ஒரு பொது மரபு, அதுவும் ஒரு மிக செழுமை மிக்க ஒரு பொது மரபை கொண்ட ஒரு மக்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக இந்த நிகழ்காலத்தில் இந்த பெருமை மிக்க உணர்வுகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு இசைவு, ஒரு ஆர்வம், குறிப்பாக ஒரு உறுதிப்பாடு. நாம் இந்த தேசத்தவர்கள், நாம் இந்த தேசத்தில் இவர்கள் எல்லாருமே சேர்ந்து வாழக்கூடிய இசையோடு இருக்கக்கூடியவர்கள். அந்த உணர்வினை நம்மால் வந்து உருவாக்கிக் கொள்ள முடியும். காலங்காலமாக நாம வந்து இணைந்து இருப்பதற்கான ஒரு மன திடம், திட்பம், மன உறுதி, மனப்பாங்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து அவசியம். நீ மொழியாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம். ஆனா நாம எல்லாமே கடந்த காலத்தில் இருந்து பல்வேறு துயரங்களை நாம வந்து பகிர்ந்து கொண்டவர்கள். கொண்டாட்டத்தை விட துயரங்கள் நமக்கு வந்து அதிக இணைப்பை தரும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்கும். எனவே இந்த வகையில் தேசம் அப்படிங்கிறத இவ்வளவு ஆழமாக ஒரு தேச உணர்வு இது வந்து அவசியம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த அவசியம் யார்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இஸ்லாமியர்கள் அல்லது முஸ்லீம்கள் இவர்களோடு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய இந்த எந்த தன்மையும் இதில் இல்லை. எனவே பாகிஸ்தான் வந்து உருவாக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னா, இந்தியாவை யார் ஆளுவது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர்கள் இனிமே இந்துக்களுக்கு, இந்து தேசியத்திற்கு அடிமைப்பட்டு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் உண்மையிலேயே ஒரு அரசியலமைப்பு உருவானதற்கு பிறகு இந்த பிரிவினை வந்தது அப்படின்னு சொல்லி அது மிகப்பெரிய அழிவினை இந்தியாவிற்குள் ஏற்படுத்தும். எனவே இந்தியாவிற்கான அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு முன்னமே இந்த பிரிவினையை கொண்டு வருவது அப்படிங்கிறது இந்தியாவை பாதுகாப்பதற்காகவும் இந்துக்களை பாதுகாப்பதற்காகவும் அது வந்து ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்கும். பாகிஸ்தானை தனியாக பிரிப்பது மிக சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மிக முக்கியமான ஒரு ஆய்வாளராக, ஒரு தலைவராக வந்து இருந்தவர் அம்பேத்கர். அப்ப அது இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்க வந்து மிகப்பெரிய, நீங்க என்னதான் இருந்தாலும் கடைசியாக ஒரு ஆளும் வர்க்கமாக முஸ்லிம்கள் தான் மாறுவார்கள். இந்தியாவை பிரிக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்தியா நீங்க ஒரு அரசியல் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஒரு நிஜமான ஆட்சியாளர்களாக ஆளும் வர்க்கமாக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் தான் மாறுவார்கள். அதற்கான மன உறுதியும் மன திட்பமும் அவர்களிடம் இருக்கிறது. எனவே இந்தியாவை பாதுகாப்பதற்காகவும் அந்த இன்னொரு தேசியத்தை உருவாக்குவதற்காகவும் கூட இது வந்து மிக அடிப்படையான ஒரு தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து மிக உறுதியாக தன்னுடைய அந்த படைப்பில் சொல்லியிருப்பார். ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்துக்கள் வைக்கக்கூடியது, இந்து தேசியவாதிகள், இந்துக்கள் அப்படிங்கும்போது இந்து தேசியவாதிகள் வைக்கக்கூடியது, அதே போல இஸ்லாம் முஸ்லிம் தேசியவாதிகள் வைக்கக்கூடிய ரெண்டு விவாதங்களையும் வைத்து அவர் வந்து ஒரு முடிவை சொல்லுவார். அது இன்றைக்கும் கூட நமக்கு வந்து இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு அது அடிப்படையாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்து இஸ்லாம் பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு அது மிக அடிப்படையான தன்மையாக இருக்கிறது. அதே போன்று மொழி பற்றிய மொழிவாரி மாகாணங்கள் மிக அடிப்படையில் அவசியமான ஒன்று. அதிலும் சிறு சிறு மாகாணங்களாக இருப்பது அப்படிங்கிறது அவருடைய பார்வை முழுவதுமே சிறுபான்மை சாதிகளுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு எதில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அடிப்படையாக வைத்ததுதான் அவருடைய மொழி குறித்த அந்த ஆய்வு முறைகளும். அப்போ சின்ன சின்ன மாகாணங்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். அப்போது உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் மிக பெரிய மாநிலங்களாக இருந்ததன் காரணமாக இன்றைக்கும் வடக்குக்கும் தெற்குக்குமான பிரச்சனை. அதற்கும் கூட அவர் தீர்வு சொல்லியிருப்பார்.
2 தலைநகரங்களை உருவாக்குங்கள். ஒன்று ஹைதராபாத்தை மையமாக வைத்து நீங்க இன்னொரு தலைநகரத்தை இந்தியாவிற்கானதாக, அதற்கு முன்னதாகவே ஆங்கிலேயர் காலத்திலும் முகலாயர் காலத்திலும் கூட 2 தலைநகரங்கள் இந்தியாவில் ஆட்சி செய்தது இருக்கிறது. எனவே அந்த வகையில் மீண்டும் ஒரு 2 தலைநகரங்களை வைக்கும் பொழுது தெற்கிற்கு நீங்கள் மரியாதை செய்வதாக இருக்கும். தெற்கு இந்தியாவோடு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த வழங்கும் அப்படிங்கக்கூடிய வகையில் மொழி பற்றி, மாகாணங்களை உருவாக்குவது பற்றி, அதே போல தேசிய உணர்வுகளை கொண்டு வருவது பற்றி, மொழியில் ஆட்சி மொழி என்று வரும்பொழுது அவரிடம் சில மாறுபாடுகள் இருக்கிறது, அது விவாதிச்சுக்கலாம், அது எல்லாம். ஆனாலும் கூட சின்ன மாகாணங்களை உருவாக்குவது அது மற்ற இனங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து தடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவர் முன்வைப்பார். இன்னும் மிக விரிவான ஒரு தன்மையை ஃபனானிடமிருந்தும் அம்பேத்கரிடமிருந்தும் அவர் ஜாதி பற்றியும் இனம் பற்றியும் தேசியம் பற்றியும் என்ன விளக்கங்களை தர வருகிறார் அப்படிங்கிறது நம்முடைய டெரன்ஸினுடைய சொல்லல் மூலமாக கேட்கலாம். அவர் நம்முடைய சாந்தி நிகேதன், கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்தில் தத்துவத்துறை பேராசிரியராக இருக்கிறார். அவர் நம்முடைய முகாமிற்காகவே வருஷந்தோறும் இவ்வளவு சிரமப்பட்டு யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சுமைகளை எல்லாம் தாங்கி கொண்டு நாம் சோர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருவதற்காக, சிந்தனையில் ஒரு தெளிவினை உருவாக்குவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு நண்பன் டெரன்ஸ் சாமுவேல் அவர்களை இதை தொடர்ந்த உரையை கொண்டு செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.